சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராததுக்கு காரணம் வேற ஆட்சி அப்படிங்கிறது மட்டும் காரணம் இல்ல, டிஸ்டன்ஸ் தான் காரணம். லெட் மீ எக்ஸ்பிளைன். பார்லிமெண்ட்ல ஒவ்வொரு செஷன்லயும் இந்திய மக்களுக்காக நிறைய பாலிசி ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வராங்க. ஆனா அதோட பெனிஃபிட்ஸ் ஃபுல்லா மக்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி. ஆனாலும் டெல்லிக்கு பக்கத்தில் உள்ள ஊபி, மாப்பி, காப்பி, ராஜஸ்தான், பீகார் ஆகிய மாநிலங்களுக்கெல்லாம் சோதனை முறையில நிறைய ஸ்கீம்ஸ் அந்த மாநிலங்கள்ல உள்ள மக்களுக்கு போய் சேருது. மற்ற மாநிலங்களுக்கு அந்த நலத்திட்டங்கள் வரதுக்குள்ளேயே அடுத்த எலெக்ஷனே வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் 2020 பேண்டமிக் டைம்ல அந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. பேண்டமிக் டைம்ல வேலை இல்லாம சிட்டிஸ்ல வாடகையும் கொடுக்க முடியாம இருந்த மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு குறைஞ்ச வாடகையில வீடு கட்டி தரதா சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. நாடு முழுக்க 83,534 பிளாட்ஸ் கட்டி தரதா அறிவிச்சிருந்தாங்க. ஆனா வெறும் 5 மாநிலங்களுக்கு மட்டும் 5,648 பிளாட்ஸ் கட்டி கொடுத்திருக்காங்க. மற்ற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச உள்ள மக்களுக்கு இந்த ஸ்கீம் அதோட பெனிஃபிட்ஸ் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. இன்க்ளூடிங் பிஜேபி ஆள்ற மாநில கட்சிகளுக்கும் இந்த ஸ்கீம்ஸ் போய் சேரல. இந்த ஸ்கீம்ஸ்லாம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கணும்னா